அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் பருவம் 2 4ஆம் வகுப்பு தமிழில் 5வது பாடம் பனிமலை பயணம். இந்த பாடத்தில் படக்கதை தான் வந்திருக்கு. இந்த கதையை நம்ம வாசிச்சுக்கிட்டே கதையை பார்ப்போம். அடர்ந்த காட்டில் நரி, மான், ஓநாய், வரிக்குதிரை ஆகியன நண்பர்களாய் ஒற்றுமையுடன் வாழ்ந்து வந்தன. யார் யார் ஒற்றுமையா இருந்தாங்க? நரி, மான், ஓநாய், வரிக்குதிரை. இவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் பயப்படாம ஒற்றுமையா இருந்தாங்க. அருகில் இருந்த பனிமலை காட்டில் சிறுத்தை ஒன்று நண்பர்களுடன் வாழ்ந்தது. அதே மாதிரி அருகில பனிமலை காடுன்னு ஒரு காடு இருந்தது. அந்த காட்டுல சிறுத்தையும் அதோட நண்பர்களோட ஒற்றுமையா இருந்தது. ஒரு நாள் சிறுத்தை என்ன பண்ணுச்சு, பக்கத்துல இருந்த நரி, மான், ஓநாய், வரிக்குதிரை எல்லாம் இருந்தது இல்லையா, அந்த காட்டுக்கு போச்சு. சிறுத்தை அதோட நண்பர்கள் கூட அந்த காட்டுல ஒரு திருவிழா நடத்தணும்னு முடிவு பண்ணாங்க. அந்த திருவிழாவிற்கு நரி, மான், ஓநாய், வரிக்குதிரைய அழைப்பதற்காக பக்கத்தில் உள்ள காட்டுக்கு போகுது. அங்கே போன உடனே, வாருங்கள் சிறுத்தையாரே, உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். எல்லா விலங்குகளும் சிறுத்தைய வரவேற்குது. அதற்கு சிறுத்தை சொல்லுது, மிக்க மகிழ்ச்சி நண்பர்களே, அடுத்த வாரம் பனிமலை காட்டில் திருவிழா, நீங்கள் அனைவரும் அவசியம் வந்து கலந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு அனைத்து விலங்குகளையும் திருவிழாவிற்கு வருமாறு கேட்டுக்கொள்கிறது. அதற்கு நரி, ஓநாய், மான், வரிக்குதிரை இந்த நண்பர்கள் அனைவரும் நாங்கள் அவசியம் வருகிறோம் என்று கூறுகிறது. சிறுத்தை நன்றி நண்பர்களே என்று கூறிவிட்டு சென்றது. சிறுத்தை கூறிய அந்த திருவிழா நாளும் வந்தது. அனைவரும் ஒரு படகில் புறப்பட்டனர். ஒரு படகு ஒன்று ரெடி பண்ணி அதில் எல்லா விலங்குகளும் திருவிழாவுக்கு கிளம்புறாங்க. கிளம்பி போயிட்டே இருக்கும்போது ஏலேலோ ஐலசா, ஏலேலோ ஐலசா என்ற பாடலை பயணக்கலப்பு இல்லாத அளவுக்கு பாடிக்கிட்டே மகிழ்ச்சியா போயிட்டுருக்காங்க. அவர்கள் படகில் பயணம் செய்து கொண்டிருக்கும் போது திடீரென்று ஆற்றில் நீரின் வேகம் அதிகரித்தது. படகு ஒரு பக்கமாக சாய்கிறது. ஆற்றில் தண்ணி அதிகமாக வந்ததுனால படகு ஒரு பக்கமாக சாயும் போது எல்லா விலங்குகளும் ஐயோ படகு சாய்கிறதே, என்னவாயிற்று, ஆ என்று அலறியது. அவர்களை ஒரு முதலை பார்த்தது. தூரத்துல இருந்த ஒரு முதலை இவர்களை பார்த்தது. அவர்களை பார்த்த முதலை, டே பசங்களா, எங்கே போறீங்க என்று கேட்டது. என் முதுகில் ஏறிக்கொள்ளுங்கள், உங்களை கரையில் விடுகிறேன் என்று முதலை கூறியது. அதை கேட்ட நரி, ஐயா முதலையாரே, உங்கள் எண்ணம் எனக்கு தெரியும், முதுகில் ஏற்றி எங்களை சாப்பிட நினைக்கிறீர்கள் என்று நரி முதலையின் தந்திரத்தை புரிந்து கொண்டது. முதலையும், ஆஹா நல்ல விருந்து, இன்றைக்கு ஒரு பிடி பிடிச்சிட வேண்டியதுதான் என்று மனதுக்குள்ளேயே மகிழ்ந்து கொண்டது. இவற்றை புரிந்து கொண்ட நரி, கவனமாக கேளுங்கள், இப்படித்தான் ஒரு முதலை கடந்த வாரம் எங்களை போன்ற விலங்குகளை அடித்து சாப்பிட்டது. அப்புறம் என்னவாயிற்று என்று முதலை கேட்டது. அதற்கு நரி, பிறகென்ன, செரிமானம் ஆகாமல் இறந்தே போய்விட்டது. அதற்கு தயார் என்றால் நீங்கள் தாராளமாக எங்களை சாப்பிடுங்கள். என்ன, உங்களை தின்றால் நான் இறந்து விடுவேனா? அதை பிறகு பார்த்து கொள்ளலாம், இப்போது பசிக்கிறதே, இதோ சாப்பிட போகிறேன். அதற்கு நரி, முதலையாரே, இன்னும் ஒரு பிரச்சனையும் உள்ளது. என்ன அது, சீக்கிரம் சொல், முதலை கூறியது. பிறகு நரி அந்த பிரச்சனையை கூறியது. வழியில் பாம்பு கடித்தால் எங்களுக்கு விஷம் ஏறாமல் இருக்க நாங்கள் விஷமுறிவு செடிகளை தின்று வந்திருக்கிறோம். அதனால் எங்களை யார் கடித்தாலும் அல்லது நாங்கள் யாரை கடித்தாலும் அவர்கள் இறப்பது உறுதி என்று நரி கூறியது. இதோ இந்த மீனை கடிக்கிறேன். ஆ, அது இறந்து விட்டதே, பார்த்தீர்களா? நரியின் தந்திரமான பேச்சை புரிந்து கொள்ள இயலாத முதலை, ஐயோ ஆளை விடுங்க, நான் போய்விடுகிறேன் என்று கூறி ஓடிவிட்டது. அப்படி ஓடு நரியாரே, உங்கள் தந்திரத்தால் எங்களை காப்பாற்றினீர்கள் என்ற மற்ற விலங்குகளும் கூறியது. பிறகு ஆற்றின் நீரின் வேகம் குறைந்ததால் பனிமலை பயணம் தொடர்ந்தது. ஏலேலோ ஐலசா, ஏலேலோ ஐலசா என்று பாடிக்கொண்டே பனிமலையை அடைந்தனர். பனிமலையில் இருந்த சிறுத்தை அவர்களை வரவேற்றது. வாருங்கள் நண்பர்களே, பனிமலை திருவிழாவிற்கு வந்ததற்கு நன்றி. சிறுத்தையிடம் ஆற்றில் நடந்த பயணத்தை பற்றி கூறி அனைத்து விலங்குகளும் நரியின் புத்தி கூர்மையை பாராட்டி அனைத்து விலங்குகளும் விருந்துண்டு மகிழ்ந்தன. என்ன நண்பர்களே, குழந்தைகளே, உங்களுக்கும் இந்த கதை ரொம்ப பிடிச்சிருக்கும் இல்லையா? இந்த கதையை திரும்ப திரும்ப வாசிங்க. அடுத்த வீடியோவில்
நம்ம இந்த பாடத்தோட மதிப்பீட்டு பயிற்சியை பார்ப்போம். தேங்க்யூ சில்ட்ரன்.